அடே என்னடா விஎஃப்எக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி சூர்யா மூஞ்ச கட் பண்ணி ஒட்ட வச்சு சுத்த விட்டு சிரிச்ச மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க. பாவம்டா அவரு. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. இதெல்லாம் வந்து 2015 16ல பிக்சார்ட்ல பண்ண எடிட்டர் அதெல்லாம். டாமி பீஸ். இந்த மாதிரி இது மட்டும் இல்லாம இந்த படத்துல எக்கச்சக்க லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்படி இந்த கருப்பு படத்துல இருக்கிற ஒரு 3 லாஜிக் மிஸ்டேக்ஸ் நாம வந்து பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பெரிய லாஜிக் மிஸ்டேக் வந்து இதுதான். படத்துல செகண்ட் ஹாஃப்ல சூர்யா வந்து அந்த கோர்ட்டே கண்ட்ரோல்குள்ள எடுத்து எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது, கேஸ்லாம் சீக்கிரம் முடியணும் அப்படின்ற மாதிரி ஒன்னு பண்ணுவாரு. அப்போ திரிஷா ஒன்னு சொல்லுவாங்க பாருங்க, 10 நாள்ல 4000 கேஸ் முடிஞ்சிருச்சு. ஏங்க இது வந்து கோர்ட்டா இல்ல கோயம்பேடு மார்க்கெட்டா சீக்கிரமா முடியிறதுக்கு? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 10 நாள்ல 4000 கேஸ் வந்து முடியணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 400 கேஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு கோர்ட் வந்து 8 ஹவர்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 8 ஹவர்ஸ்ல 1 ஹவருக்கு 50 கேஸ் வந்து முடிச்சிருக்கணும். முடியுமா? இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு கேஸ் வந்து முடிச்சிருக்கணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பிராக்டிகலா இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. என்ன இந்த கோர்ட்ல வேலை செய்றவங்களா மனுஷங்களா இல்ல ஃபிளாஷ் மாதிரி வந்து ஸ்பீடா வேலை செய்றவங்களா சீக்கிரம் முடிக்கிறதுக்கு? பரவாயில்லையே, நல்லா பேசுற, கை கொடு. இது வந்து ஃபேண்டசி படம் தான். அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் போட்டு உருட்ட கூடாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ரெண்டாவது மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூர்யா வந்து செகண்ட் ஹாஃப்ல அவரோட கண்ட்ரோலுக்குள்ள அந்த கோட்டை வந்து கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவருக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லைக்குள்ள எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பவரை யூஸ் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு டயலாக் ஒன்னு வரும். இருக்கிற 17 போலீஸ் ஸ்டேஷன்ல ஒண்ணுத்துல கூட எந்த கேஸும் ஃபைல் ஆகல. 17 போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ஒரு கேஸும் வந்து ஃபைல் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்களா? ஆனா சூர்யாவோட எல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு காமிப்பாங்க. அந்த எல்லையை நீங்க கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா சுத்தி பார்த்தா 4 பில்டிங், ஒரு காலி கிரவுண்ட், அந்த கோர்ட் அது மட்டும் தான் இருக்கும். இதுக்குள்ள எப்படி 17 போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே. அந்த எல்ஐ விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிச்சிருந்தா கூட வந்து நம்பி இருக்கலாம். இன்னொன்னு அந்த ரோட்ல வந்து கத்திய வச்சு காரை பொளந்துட்டு ஒரு சீன் ஒன்னு இருக்குல்ல. இந்த மேப்ல பாருங்களேன், அவரோட பவர் இருக்கிற ஏரியாவை பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோடு அந்த ஹைவேவே இருக்காது. மூணாவது மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஹாஃப்ல அந்த ஹைவேல வந்து சூர்யா வந்து அந்த காரை ஒரு கத்திய வச்சு வெட்டுவார், ரெண்டா பொளந்துட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிஷா கிட்ட ஒரு கார் ஒன்னு இருக்கும். அதை வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பின்னாடி அந்த காரே இருக்காது. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? இது வந்து ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் தான். இந்த மாதிரி இந்த படத்துல வந்து இன்னும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், அதுக்கப்புறம் அந்த கோர்ட்ல வந்து இன்னும் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் மொத்தமா கவர் பண்ணி படத்துல இருக்கிற எல்லா லாஜிக் மிஸ்டேக்ஸும் ஒண்ணா சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 லாஜிக் மிஸ்டேக்ஸ் மேல நானே கண்டுபிடிச்சு ஒரு லாங் வீடியோ ஒன்னு போட்டிருக்கேன். செம்ம பண்ணா இருக்கும். கீழ வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இங்க கிளிக் பண்ணி போய் பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.